note on pipeline network transport in India. Pipeline pipes மூலமா நெட்வொர்க்னா நிறைய பைப்பை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுன்னு அர்த்தம். நெட்வொர்க்னாலே கனெக்ட் பண்ணி இருக்கிறதுன்னு அர்த்தம். பைப்ஸ் மூலமா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அதை பைப்லைன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை எப்படி கொண்டு போறாங்க இந்தியாவில், அதை பத்தி நோட்ஸ் எழுதணும். பேஜ் நம்பர் 161ல பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் தேவையோ அதுல இருந்து எடுத்து எழுதிக்கலாம். பைப்லைன்ஸ் ப்ரொவைடட் a very convenient mode of transport. பைப்லைன்ன்றது ரொம்ப ஈஸியான, கன்வீனியன்ட்னா நம்மளுக்கு ஏற்றா போல இருக்கிற டிரான்ஸ்போர்ட் மோட்னா அது ஒரு டைப்னு அர்த்தம். கன்வீனியன்ட்னா நம்மளுக்கு ஏற்றாறு போல், நமக்கு ரொம்ப ஈஸியான்னு எடுத்துக்கலாம். டு கனெக்ட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ஸ், ரிஃபைனரிஸ் அண்ட் டு த மார்க்கெட்ஸ். சிம்பிளா ஆயில பூமிக்கு அடியில இருந்து எடுப்பாங்க. அதை எடுத்து ரிஃபைனரிஸ்னா சுத்திகரிப்பு நிலையம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கு அடியில இருந்து ஆயில் எடுக்கிறாங்க, அதுக்கு பேர் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க, கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்க. அதை ரிஃபைனரிக்கு கொண்டு போவாங்க. ரிஃபைனரி கொண்டு போயிட்டு அதுல இருந்தா பெட்ரோல், டீசல், கெரோசின் அது மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அங்க இருந்து மார்க்கெட்டுக்கு, அதாவது அதை விற்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எதன் மூலயமா பண்ணுவாங்கன்னா பைப்லைன் மூலமா பண்ணுவாங்க. லாஸ்டா ஃபைனலா தான், இப்ப ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம பெட்ரோல் போடுறோம்ல, அந்த இடத்துக்குலாம் பாத்தீங்கன்னா லாரியில வரும். அங்க மட்டும்தான் லாரியில வரும். அதுக்கு முன்னாடி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை தான் இங்க மார்க்கெட்னு மீன் பண்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. எங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, ஆயில் எங்க இருந்து எடுக்கிறாங்களோ பூமியில இருந்து, அந்த இடத்துல இருந்து பைப் போட்டுருவாங்க. அங்க இருந்து பைப் போட்டு அதை ஃபேக்டரிக்கு, ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் பேரு. அதை செய்யற இடத்துக்கு பேரு ரிஃபைனரிஸ்னா சுத்திகரிப்பு பண்ணி அதை எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அங்க இருந்து பெட்ரோலோ டீசலோ அதெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு அதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ற இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த ஸ்டோர் பண்ற இடத்துல இருந்து மார்க்கெட், இப்ப வந்து பெட்ரோல் பங்குக்கு எடுத்துட்டு வருவாங்க. லாரி மூலயமா எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து பைப்லைன் மூலயமா ஆயிலும் நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட்ஸ், ஆயில் ஃபீல்ட்ஸ் சொல்லலாம். நேச்சுரல் கேஸ்னா இந்த பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறாங்கல்ல கச்சா எண்ணெயில இருந்து, அதுல இருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு பொருள், அதுக்கு பேர் தான் நேச்சுரல் கேஸ். ரொம்ப சிம்பிள். க்ரூட் ஆயில் பூமியில இருந்து எடுக்கிறாங்க, அதுல இருந்து பெட்ரோல், டீசல், கெரோசின்லாம் சொன்னோம்ல, அது கூட எடுக்கப்படும் இன்னொரு பொருள் தான் நேச்சுரல் கேஸ். ரிஃபைன் பண்ணி எடுக்கக்கூடிய பொருள் வந்து நேச்சுரல் கேஸ். இன் த பாஸ்ட்ல ரொம்ப நாள் முன்னாடிலாம் தீஸ் வேர் யூஸ் டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். பழங்காலத்துல இந்த பைப்லைன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, தீஸ்னா என்ன மீனிங்னா பைப்லைன் யூஸ் டு டிரான்ஸ்போர்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்டர் கொண்டு போறதுக்கு, அதாவது சிட்டிஸ்க்கும் இல்ல இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ் கிட்ட வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால அது கிட்ட இருக்கிற தண்ணி பத்தாது. ஸோ எட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு போய் ஆகணும், அதுக்காக வாட்டர். அதே போல சிட்டிஸ்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வாட்டர் அதிகமா தேவைப்படும். இதனால பைப்லைன் மூலமா வாட்டர் கொண்டு போனாங்க. பழங்காலத்துல பைப்லைன் வந்து எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இப்ப அதை வந்து அதாவது ஆயிலுக்கு தான் மெயினா யூஸ் பண்றாங்க. ஆயில் எடுக்கிற இடத்துல இருந்து ரிஃபைனரி ஃபேக்டரி கொண்டு போயிட்டு அதை ஸ்டோர் பண்ற இடத்துக்கு கொண்டு போயிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு இதெல்லாம் வந்து பைப்லைன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நவ், இப்போ இதை வந்து இன்னொரு மெத்தடுக்கும் யூஸ் பண்றாங்க. சாலிட்ஸ் கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ எ பைப்லைன். பைப்லைன் மூலயமா தண்ணியோ வாட்டரோ ஆயில் மட்டும் இல்லாம ஈவன் சாலிட் மாதிரி இருக்கிற பொருட்களையும் எடுத்துட்டு போறதுக்கும் இப்ப ட்ரை பண்றாங்க, இல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதன் மூலயமா பண்றாங்கன்னா, அந்த சாலிட்ஸை ஸ்லரியா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கன்வெர்டட் இன்டு ஸ்லரி. ஸ்லரினா என்னன்னா செமி சாலிடா இருக்கிறது, அதாவது தண்ணி மாதிரியும் இருக்காது, சாலிட் மாதிரியும் இருக்காது, அந்த குழ தன்மையோட இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை தான் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. சாலிடும் கிடையாது, லிக்விடும் கிடையாது, செமி சாலிடா இருக்கும்ன்றதான் அர்த்தம். சாலிட் பாதி, லிக்விட் பாதி, கரைந்த மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ சாலிட்ஸையும் இப்போ எடுத்துட்டு போறாங்கன்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த இனிஷியல் காஸ்ட் ஆஃப் லேயிங் பைப்லைன் இஸ் ஹை. தொடக்கத்துக்கு, அதாவது இப்போ ஒரு பைப்பை வந்து ஒரு இடத்துல புதைக்கணும். அதை புதைச்சாதான் அதன் வழியா எடுத்துட்டு போக முடியும். பூமிக்கு அடியில புதைப்பாங்க. பைப்பெல்லாம் வந்து சில இடத்துல மட்டும்தான் மேல பார்க்க முடியும். ரிமைனிங் இடத்துலலாம் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில தான் இருக்கும் அந்த பைப்ஸ்லாம். அந்த பைப்பை லேயிங்னா அது மாதிரி புதைக்கிறது, அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றது. அது மாதிரி பண்றதுக்கு இனிஷியல் காஸ்ட், தொடக்கத்துல ஆகிற செலவு வந்து ரொம்ப அதிகம். பட்
சப்சிக்வெண்ட் ரன்னிங் காஸ்ட் இஸ் மினிமம். சப்சிக்வெண்ட்னா அதுக்கு அடுத்தது அதை லே பண்ணிட்டாங்க, அதை வந்து பூமிக்கு அடியில புதைச்சிட்டாங்க, தண்ணியோ இல்ல சாலிடோ இல்ல ஆயிலோ அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதன் வழியா. அதை பண்ணதுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ரன்னிங் காஸ்ட். அந்த பைப் வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி சரி பண்றது, அதெல்லாம் வந்து ரன்னிங் காஸ்ட்ல வரும். லேயிங் காஸ்ட்னா இனிஷியல் காஸ்ட். தொடக்கத்துல அதை லே பண்றதுக்கு காஸ்ட் வந்து அதிகமாகும், ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்கு காசு கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா, வீடு கட்டுறதுக்கு காசு அதிகமாகும், அந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும் வீட்டை கட்டுறதை கம்பேர் பண்ணா. அதே மாதிரிதான் பைப்பை புதைக்கிறதுக்கு அதிகமா செலவாகும், இல்ல அந்த பைப் எல்லாம் செய்யறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும், ஆனா அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து பாத்துக்கிறதுக்கு, அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட், இட் கேன் பி லேய்டு த்ரூ டிஃபிகல்ட் டெரைன் ஆஸ் வெல் அஸ் அண்டர் வாட்டர். இப்ப ரோட்லாம் போடுறாங்கன்னா அண்டர் வாட்டர்லாம் போடுறது கஷ்டம். ஸோ அது மாதிரியான நிறைய டிஃபிகல்ட்டிலாம் இருக்கும், மலைப்பகுதியில போடுறது கஷ்டமா இருக்கும். ஆனா பைப் லே பண்றதுக்கு லைடுக்கும் லேயிங் ரெண்டுமே ஒண்ணுதான். லேனா அதை புதைக்கிறதுன்னு அர்த்தம், இல்ல அதை ரெடி பண்றதுன்னு அர்த்தம். அதை டிஃப்ரெண்ட் டெரைன், அதாவது டிஃபிகல்ட்டான டெரைன், ரொம்ப கஷ்டமான இடங்கள்லயும் பல விதமான இடங்கள்லயும், டெரைன்னா மலைப்பகுதியா இருக்கட்டும் இல்ல சமமான பகுதியா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த மாதிரி டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து டெரைன்னு சொல்லுவாங்க. அதன் மாதிரி என்ன பகுதியா இருந்தாலும் அதுல பைப் லைனை நம்மளால போட முடியும். ஈவன் அண்டர் வாட்டர் கீழே கூட போட முடியும். It ensures steady supply of goods and reduces the transshipment losses and delays are the major advantage of pipeline transport. இப்ப இதன் மூலமா என்ன நடக்கும், எப்பயுமே அதுக்கு டிராபிக் கிடையாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அது மாதிரி மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். இப்ப ரோட்ல இல்ல ரயில்வேஸ்ல இருக்கிற பிரச்சனை வந்து பைப்லைன்ல இருக்காது. அப்ப எப்பொழுதுமே அந்த குட்ஸ், அந்த பொருட்கள் வந்து மக்களை போய் அடைஞ்சிரும், மக்களை சென்று சேரும். அப்ப ஸ்டெடியா சப்ளை இருக்கும், மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் மீனிங். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லாசஸ்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் கொண்டு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு லாரியில லோட் பண்றாங்கன்னு எடுத்துப்போம் ஏதோ ஒரு பொருளை. அந்த லாரி வந்து கடைசியா இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கலாம்னா, சென்னையில இருந்து ஆரம்பிக்குது. அந்த பொருள் வந்து டெல்லிக்கு போகணும்னு வச்சுங்க. இங்க இருந்து டெல்லிக்கு நேரா கூட போவோம். சில டைம் வந்து இன்பிட்வீன்ல வேற லாரியில மாத்துவாங்க. அது மாதிரி மாத்தும் போது அந்த பொருட்கள் வந்து கீழே விழுறதோ வீணா வருதோ அது மாதிரியான லாசஸ் ஏற்படும். அததான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லாசஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ஒரு ஷிப்ல இருந்து லோட் பண்ணி இன்னொரு ஷிப்புக்கு ஏத்துறது, அது மாதிரி அன்லோடிங் அண்ட் லோடிங் சொல்லுவாங்க. ஒரு ஷிப்ல இருந்து இறக்குறதுக்கு அன்லோடிங் சொல்லுவாங்க, இன்னொரு ஷிப்புக்கு ஏத்துறதுக்கு பேர் வந்து லோடிங் சொல்லுவாங்க. அதனால இதுக்கு பேர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இடையில ஆகிற வேஸ்டேஜ் அர்த்தம். அண்ட் டிலேஸ்னா டிலே ஆகும், டைம் ஆகும். இதெல்லாம் பைப்லைன் மூலமா ரெடியூஸ் ஆகுது, அந்த லாசஸ்லாம் குறையுது. பைப்லைன் லீக்கேஜ்லாம் நடக்கும், ஆயில்லாம் வேஸ்ட் ஆகும். ஆனா ரோட்வேஸ் மற்ற ரயில்வேஸ்லாம் கம்பேர் பண்ணா பைப்லைன் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அட்வான்டேஜ். இது இல்லாம ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுல மூணு இம்பார்ட்டன்ட் லார்ஜ் நெட்வொர்க்ன்றது 2 டைம் வந்துருச்சு. 3 இம்பார்ட்டன்ட் லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் பைப்லைன் இந்த கண்ட்ரி. இந்தியாவில் இருக்கிற 3 முக்கியமான லார்ஜ் நெட்வொர்க், ரொம்ப பெரிய நெட்வொர்க்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதை கொடுத்துருக்காங்க இங்க. நான் உங்களுக்கு கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆயில் ஃபீல்ட் இன் அப்பர் அசாம் பகுதியில இருந்து கான்பூர்ன்ற இடத்துக்கு வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. அதே போல சலயா இன் குஜராத்ல இருந்து டு ஜலந்தர் இன் பஞ்சாப், குஜராத்ல இருந்து பஞ்சாப். கான்பூர்ன்றது உத்தரப்பிரதேசல இருக்கு, அசாம் உங்களுக்கு தெரியும். அண்ட் கேஸ் பைப்லைன் ஃப்ரம் த ஹசீரா இன் குஜராத்ல இருக்கிற ஹசீரால இருந்து இது ஜெகதீஷ்பூர் இன் உத்தரப்பிரதேஷ்க்கும். ரொம்ப சிம்பிள். அசாம்ல இருந்து உத்தரப்பிரதேஷ், அதாவது உத்தரப்பிரதேஷ்ல இருக்க கான்பூர், குஜராத்ல இருந்து பஞ்சாப், அடுத்து குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேஷ். இது வந்து ரொம்ப 3 முக்கியமான பைப்லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பைப்லைன் நெட்வொர்க்ஸ். இப்போ பைப்லைன் நெட்வொர்க்ல நான் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு 2 மார்க்குக்கு எது ஸ்கூல்ல குறிச்சு தராங்க இல்ல உங்க கைட்ல என்ன இருக்கோ அதை நீங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஸ்டேட் த மேஜர் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள வாட்டர்வேஸ். வாட்டர்வேஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். வாட்டர் மூலயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வாட்டர்வேஸ். ரொம்ப சிம்பிளா போட்டு ஷிப்பு அதன் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேர் வந்து வாட்டர்வேஸ். இன்லேண்ட்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவுக்கு உள்ளார இருக்கிற இடங்கள்னு அர்த்தம்.
இன்லேண்ட்னா ஒரு நாட்டுக்கு உள்ளார இருக்கிற இடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ளார இருக்கிற இடங்கள்ல ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகுமா, அந்த ரிவர்ஸ் கெனால்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதன் வழியா சின்ன சின்ன போட்டு சின்ன கப்பல் அதன் மூலயமா எடுத்துக்கிட்டு போற பொருட்களுக்கு அந்த மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேர் தான் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இன்னொரு வாட்டர்வேஸ் இருக்கு, அதாவது கப்பல் மூலயமா ஓஷன் சீ எல்லாம் எடுத்துட்டு போறாங்கல்ல, அது வேற. அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்லேண்ட்னா ஒரு நாட்டுக்குள்ளார இருக்கிற ரிவர்ஸ் அதன் மூலயமா எடுத்துட்டு போறதுன்னு அர்த்தம். புக்ல பேஜ் நம்பர் 161ல த மேஜர் நேஷனல் வாட்டர்வேஸ் ஆர் அப்படின்னு ஆரம்பிக்கிற இடம். இதுல இருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே 1, இட் எக்ஸ்டென்ஸ் பிட்வீன். எக்ஸ்டென்ஸ்னா எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எந்த இடம் வரைக்கும் அப்படின்றத சொல்றதுதான் எக்ஸ்டென்ஸ். எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஹால்டியான்ற இடத்துல இருந்து அலகாபாத் வரைக்கும். ஹால்டியான்றது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, அந்த இடத்துல இருந்து அலகாபாத்ன்றது உத்தரப்பிரதேஷ். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துல இருக்கிறது தான் நேஷனல் வாட்டர்வே 1. அது மெஷர்ஸ்னா அதோடைய அளவு எவ்வளோனா 1620 கிலோமீட்டர் அண்ட் இன்க்ளூட்ஸ். அதுல எந்தெந்த பாதையெல்லாம் அடங்கும்னா இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரெச்சஸ்னா அந்த பாதையில எதெல்லாம் அடங்கும், என்னென்னலாம் அதுக்கு இடையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா, பகீரதி, ஹூக்ளி ரிவர் சிஸ்டம். கங்கான்றது ஒரு ரிவர், பகீரதின்றது ஒரு ரிவர், ஹூக்ளின்றது இன்னொரு ரிவர். ஸோ இந்த 3 ரிவர் சிஸ்டம்னா என்னன்னா ரிவர்லாம் ஒன்னா சேர்ந்தது, அது ஒரு குரூப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த அந்த பகுதி தான் நேஷனல் வாட்டர்வே 1 சொல்றாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே 2. திஸ் வாட்டர்வே இன்க்ளூட்ஸ் த ஸ்ட்ரெச் ஆஃப் பிரம்மபுத்திரா ரிவர் பிட்வீன் தூப்ரி அண்ட் சாதியா. இது ரெண்டும் பிளேஸ். பிரம்மபுத்திரா ரிவர், அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிற இடத்துல 2 பகுதி, அதாவது தூப்ரின்ற ஒரு பகுதியும் சாதியான்ற இன்னொரு பகுதியையும் இணைக்கிறது தான் நேஷனல் வாட்டர்வே 2. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 891 கிலோமீட்டர். இதுல நான் உங்களுக்கு கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன், அந்த வார்த்தையை நிச்சயமா எழுதுங்க. நேஷனல் வாட்டர்வே 1னா இந்த ஃபர்ஸ்ட் இதை எழுதிருக்கணும், நேஷனல் வாட்டர்வே 2 நெக்ஸ்ட் இதை எழுதிருக்கணும், நேஷனல் வாட்டர்வே 3 வந்து கேரளால இருக்கு, அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும்னா கொல்லம்ல இருந்து கோட்டபுரம் வரைக்கும் இந்த வாட்டர்வே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. எக்ஸ்டெண்ட்னா ரொம்ப சிம்பிள், எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா, it is the first national waterway in the country with 24-hour navigation facilities along its entire stretch of 205 km. இதுல எவ்வளவு தூரம் நேஷனல் வாட்டர்வே 3 இருக்கிறதுன்றதையும் இந்த பாயிண்ட்லயே கொடுத்துட்டாங்க. 205 கிலோமீட்டர். என்டையர் ஸ்ட்ரெச்னா ஃபுல், என்டையர்னா ஃபுல்லுன்னு அர்த்தம், முழு ஸ்ட்ரெச்னா பாதைன்னு அர்த்தம், அந்த வழின்னு அர்த்தம். அந்த முழு வழியும் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வழியா இருக்கு. அந்த வசதி வந்து இந்தியாவிலே முதல் ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே வந்து இதுதான். 24 ஹவர்ஸும் வேலை செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே இதுதான். நேவிகேஷன் என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம், அதை நேவிகேஷன்